இவங்க படிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தோணலாம். ஆனா, உண்மையான குரோத் வந்து விசிபிளா இருக்காது. அது பெரிய சத்தமா கூட இருக்காது. ஸோ, அது சைலன்ட்டா இருக்கும். உங்களோட குரோத் வந்து இப்ப சைலன்ட்டா இருக்கலாம். ஆனா, நீங்க அடைய போற வெற்றி வந்து, அது வந்து என்ன சொல்றது? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இவங்க இவ்வளோ சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க, இவ்வளோ வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மத்தவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு பிறகு இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள நீங்க பல இடம் தாண்டி நீங்க வேற லெவலுக்கு போயிருவீங்க. இந்த 30 டேஸும் இந்த மைண்ட்ஃபுல்னஸை நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், இதை நான் என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி கமிட்டா வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நிச்சயமா நீங்க ஒரு கட்டத்துல இங்க லேர்ன் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி நீங்க என்ன மறந்துரலாம். உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஓகே ரைட் நாங்க இந்த வீடியோல பார்த்தோம்ன்றத கூட நீங்க மறந்துருவீங்க. ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் இந்த 30 டேஸ் வந்து ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோஸா தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க இதுக்கு பிறகு நீங்க மேலும் மேலும் தேடுவீங்க. நீங்க மேலும் மேலும் உங்களை வளர்த்துக் கொள்றதுக்கு, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க தேடி தேடி கற்றுக்கொள்வீங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் தான். ஸோ இந்த அவேர்னஸை நீங்க இங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க உங்களுடைய லைஃப்பை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 4வது வீக்ல நாங்க என்ன படிச்சோம்? போஸ் பிஃபோர் யூ ரியாக்ட். ஓகே. நீங்க ஒன்று ரியாக்ட் பண்ணக்கு முதல் உங்களை போஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பிரீத் பிஃபோர் யூ ஸ்பீக். நீங்க கதைக்கு முதல் நல்லா பிரீத் பண்ணுங்க. அதாவது நீங்க ஒருத்தரோட பேசுறீங்க, அந்த இடத்துல செல்ஃப் அவேரோட நீங்க அவங்களோட பேசணுமெண்டா நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கும் முதல் ஒரு தடவை பிரீத் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஸோ செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இந்த 4வது வீக் வந்து ரெசிலியன்ஸ் அண்ட் growth இதை பத்தி தான் நாங்க பார்த்தோம். ஸோ சிம்பிள். நாங்க என்னென்ன மீண்டு வாரோம், என்னென்ன எங்களை வளர்த்து கொள்ள போறோம், இதை பத்தி தான் பார்த்தோம். எங்களோட ஜேர்னியை நாங்க ரிவ்யூ பண்றதுல நோக்கம் நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அண்ட் எங்க நாங்க போய் சேரணும். ஸோ இதை பத்தி எங்களை யோசிக்கிறதுக்கு நாங்க எங்களோட ஜேர்னியை ரிவ்யூ பண்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனும் அதே மாதிரி தான். நாங்கள் எவ்வளோ படிச்சிருக்கோம், அதை நாங்கள் என்னென்ன அப்ளை பண்ணுறோம், என்னென்னு நாங்கள் இதை ஃப்யூச்சரில் இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட ஜேர்னல் எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர்ஸை டக் டக்குன்னு எழுத போகிறீங்க. ஓகே. லாஸ்ட் வீக்ல என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க உங்களோட ஜேர்னல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என்னென்று வித்தியாசமா ரெஸ்பாண்ட் பண்ணினேன். அதாவது ஸோ ஆரம்பத்திலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா லாஸ்ட் வீக்ல நான் ஏதாவது வித்தியாசமா ரெஸ்பாண்ட் பண்ணினேனா, அதாவது ரியாக்ட் பண்ணாம நான் ரெஸ்பான்ஸ் பண்ணினேன். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நடந்திருந்தா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லாஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க ப்ரௌடா இருக்கீங்களா? ஓகே. ஐ எம் ப்ரௌட் ஆஃப். நான் ப்ரௌடா இருக்கிறேன். எனக்கு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராப்ளம நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் நான் சமாளிச்சிருக்கிறேன். இதுல நான் என்ன என்ன சொல்றது? இந்த மாதிரி எமோஷன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஏதாவது. ஸோ எத நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்க? ஸோ லாஸ்ட் வீக்ல நீங்க நினைச்சு பெருமைப்படுற ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. ரெசிலியன்ஸ் அதாவது மீண்டெழுந்து வாரேன்னு நான் சொன்னேன் தானே. எங்கள நாங்க மீட்டெடுக்கிற தன்மை. இந்த மீட்டெடுக்கிற தன்மைய பத்தி நீங்க என்ன புரிஞ்சு கொண்டிருக்கீங்க? ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய இடங்கள்ல விழுந்திருக்கலாம். பட் ஏதோ நீங்க திரும்ப மீண்டெழுந்து வந்திருப்பீங்க. எப்படி மீண்டெழுந்து வந்தீங்க? எங்கேயாச்சும் நீங்க விழுந்த சந்தர்ப்பங்கள் இருக்கா? எங்கேயாச்சும் நீங்க தோத்து போன சந்தர்ப்பங்கள் இருக்கா? அந்த சந்தர்ப்பங்கள்ல இருந்து நீங்க உங்கள என்னண்டு மீட்டெடுத்தீங்க? என்னண்டு நீங்க மீண்டு வந்தீங்க? அத நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 28 டே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 1ல இருந்து டே 28 வரைக்கும் இந்த வீடியோஸ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்ல டே 28 கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 30வது நாள்ல நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னன்றத சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நாளைக்கு முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் செல்ஃப் ரூட்டீன் பர்சனல் மைண்ட்ஃபுல்னஸ் ரூட்டீன். ஸோ நாளைக்கு அதை என்னென்று டிசைன் பண்ணுறது என்னென்ன எங்களோட ரூட்டீனை நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸாக கொண்டு வர போகிறோம்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது இந்த 30 டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்டோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 4 வீக்ஸுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 4 வீக்ஸும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அல்லாட்டி என்ன சொல்றது,
உங்களோட உண்மையான ஒப்பீனியன நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் அகைன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஸ்டே வித் பி அன் எக்ஸாம்பிள் அண்ட் see you tomorrow.